ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சுவாச பயிற்சி முறை. இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறதையும் அதோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பயிற்சியை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். சாயந்தர நேரமும் இந்த பயிற்சியை நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த பயிற்சியை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, காய்ச்சல், இருமல், அதாவது இந்த குளிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க, குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த பயிற்சியை ரொம்ப குறைவாக செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தவிர்த்துறதுமே ரொம்ப நல்லது. ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட சரியாக நீங்கள் அறிவுரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை நம்மளால் பெற முடியும். இதை காலையில் எழுந்த உடனே அல்லது உடற்பயிற்சி முடித்ததுக்கு அப்புறமா இந்த பயிற்சியை செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு 2 கைகள்லையுமே ஞான முதிரை வச்சுக்கலாம். அதாவது உங்களோட கட்டை விரலோட நுனி இந்த மாதிரி ஆட்காட்டி விரலோட நுனியால் தொடப்பட்டிருக்கணும். 2 கைகளையுமே உங்களோட முழங்கால் மேலே வச்சுட்டு முதுகெலும்பை நேராக வச்சுக்கோங்க. கண்களை இந்த மாதிரி மூடிக்கோங்க. இப்போது உங்களோட நாக்கை மட்டும் மெதுவாக வெளிப்பக்கமாக நீட்டிக்கணும். அதன் பின் உங்கள் நாக்கை குழல் மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட குழல் மாதிரி மடிக்கப்பட்ட நாக்கு மூலமாக மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுக்கணும். அதுக்கப்புறமா நாக்கை மறுபடியும் உள்ளே எடுத்துக்கிட்டு வாயை மெதுவாக மூடிக்கலாம். அதுக்கப்புறமா மூக்கு மூலமாக சுவாசத்தை வெளிவிடணும். எப்படி? இன்ஹேல் நம்மளோட ரோல் பண்ணப்பட்ட டங் மூலமாக, அப்புறமா மவுத் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸேல் நம்மளோட நாஸ்ட்ரல்ஸ் மூலமாக. மறுபடியும் மவுத் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸேல். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு எண்ணிக்கை அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 முதல் நீங்கள் எண்ணிக்கை செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. உடலோட வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிற வெப்பநிலை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதிகமான வெயில் நேரத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாக மிக விரைவாகவே உங்களோட உடல் வெப்பநிலை நல்லா குறையிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா, சீதளி பிராணாயாமம் தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட உடலோட தலையோட வெப்பநிலை ரொம்ப அதிகரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முடியோட வேர்க்கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். முடி உதிர்வு பிரச்சனை ரெக்கவாக ஆரம்பிக்கும். உஷ்ண தேகம் உள்ளவங்களும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் என்றென்றும் இளமையாக இருக்கிறதுக்காக நாம் பண்ண வேண்டிய ஒரு சுவாச பயிற்சி முறையை பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.